Students, இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise 9.3 find the particular solution question number 12 இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணாதான் அதை யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஜெனரல் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு முதல்ல எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க டினாமினேட்டர் இருக்க டிஎக்ஸ் அங்கே எடுத்துட்டு போனா மல்டிப்ளை ஆயிடும். இப்போ டிஒய் இஸ் ஈக்குவல் டு இங்க 1 into dx வந்து dx. இங்க மல்டிபிள் இருக்க இந்த டேர்ம்ஸ் வந்து எல்லாமே எக்ஸ்ல இருக்கிறதுனால அந்த பக்கம் அனுப்பிடலாம். அவங்க எல்லாம் இங்க டினாமினேட்டர்ல போயிடுவாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் அப்படின்றது பார்க்க ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை ஒன் ஸ்கொயர்னு யோசிங்க. அப்போ இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர்ல ஒன்னு இருக்கு, டினாமினேட்டர்ல டேர்ம்ஸ் வந்து ஃபேக்டரைஸ் ஆயிருக்கு. அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி இவங்களை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் வந்து வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதை நம்மளால டைரக்டா பண்ண முடியாதுல்ல, ஏன்னா டினாமினேட்டர்ல டேர்ம்ஸ் வந்து மல்டிபிள்ஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாதுன்றதுனால இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் பார்ட்ல இருக்க இவங்களை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 முதல்ல இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எல்லாமே லீனியர் ஃபார்ம் தான். அப்போ கான்ஸ்டன்ட் பை ஏ பை எக்ஸ், பி பை எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இவங்களுக்கு இந்த சைடுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது எக்ஸ் இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் எல்சிஎம்ல வரும். ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ ஏ கூட எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ யாரெல்லாம் இல்லை, எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இல்லை. அப்போ ஏ கூட எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதணும். பிளஸ் பி கூட எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. அப்போ யாரெல்லாம் இல்லை, எக்ஸும் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இல்லை. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்ற டேர்மை சேர்க்கணும். பிளஸ் இங்க சி கூட எக்ஸ் மைனஸ் ஒன்னு தான் இருக்கு. அப்போ சி கூட ஒரு எக்ஸையும் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன்னையும் சேர்க்கணும். இப்படிதான் எழுதணும். நம்ம எழுதிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிடும், கட் ஆயிடும். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறதா நம்ம நியூமரேட்டர். அதாவது இங்க இருக்க நியூமரேட்டர் 1 ஈக்குவல் டு ஏ பக்கத்துல ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன்னும் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இருக்கு. இந்த ஃபார்ம்ல ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் தான் நம்ம உங்களை எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. அப்புறம் பி இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு டேர்ம், சி இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இவங்களோட ஏபிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்னா இருந்தா, ஏன்னா இங்கே 1 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகும்ல, அதனால எக்ஸோட எல்லா பிளேஸ்லையும் 1 போட போகிறோம். இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 0 பிளஸ் இங்கே 1 போட்டால் 1 மைனஸ் 1 இதுவும் 0 தான். அப்போ இந்த டேர்மும் 0 ஆயிடும். இங்கே 1 போடும்போது 1 பிளஸ் 1 2 2 1s are 2 2 இன்ட்டு சி 2c அப்படின்னு கிடைச்சிருக்கும். மல்டிபிள் இருக்கட்டும், இங்க வந்தா டிவைட் ஆயிடும். அப்போ 1/2 தான் சியோட வேல்யூ. ஸோ சியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா பி பக்கத்துல எக்ஸ் மல்டிபிள் வந்திருக்கு, சி பக்கத்துல எக்ஸ் வந்து மல்டிபிள் வந்திருக்கு. அப்போ எக்ஸுக்கு 0ன்னு எடுக்கும்போது இவங்கெல்லாம் 0 ஆயிடுவாங்க. இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் 0 மைனஸ் 1 மைனஸ் 1 தான். இந்த டேர்மும் 0 ஆயிடும், ஏன்னா இங்க 0 மல்டிபிள் இருக்கிறதுனால. அப்போ ஏயோட வேல்யூ மல்டிபிள் இருக்க மைனஸ் ஒன் அங்கே பண்ணால் டிவைட் ஆகும். அப்போ மைனஸ் ஒன்னு தான் ஏயோட வேல்யூ. ஸோ ஏ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பியை ஃபைன் பண்ணும். இப்போ இதில் என்ன வேல்யூ போட்டாலும் யாருமே 0 ஆக மாட்டாங்க. நம்ம வந்து என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு -1 போட்டுக்கலாம். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே -1 போட்டால் -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 தான் வரும். ஸோ +1ம் -1 இது 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0 பிளஸ் இங்கே -1 போட போகிறோம். இங்கே ஒரு -1 இங்கே ஒரு -1 அப்ளை பண்ணும்போது b இன்ட்டு -1 -2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் சி டைம்ஸ் இங்கேயும் -1 போட்டால் இங்கே -1 +1 -1ம் +1ம் 0 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ இந்த டேர்ம் என்னன்னு கிடைச்சிருது, 0ன்னு கிடைச்சிருது ஈஸியாக. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு -2ம் +1ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது +2ன்னு வந்துடும். அப்போ இது 2b. அப்போ பியோட வேல்யூ என்னன்னா 1/2 அப்படின்னு கிடைச்சது. ஸோ இங்கே -1 டைரக்டா வந்துருச்சு, இதை எழுதிடலாம். ஸோ இப்படி கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ சி வேல்யூ கொண்டு வந்து இதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏபிசியை கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம இந்த செகண்ட் இன்டகிரண்ட்டை வந்து ஏ பை பி பை சி பை அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் டிஒய் இருந்தது, இந்த பக்கம் இப்படி இருந்த டேர்மை தான் நம்ம ஏ பை பி பை சி பைன்னு பிரிச்சிருக்கோம். ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சி பை x minus 1. இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். இது எல்லாமே பார்க்க 1/x ஃபார்ம்ல இருக்கு.
பேசிக் வந்து 1/x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது 1/x ஓட இன்டகிரேஷன் வந்து log x plus c அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அதான் நம்ம இங்க பண்ண போறோம். இங்க வந்து dy இருக்கு. dy இன்டகிரேட் பண்ணும்போது y ஆயிடும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1/x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? log x அப்படின்னு கிடைச்சிரும். இந்த 1/2 வெளில எடுத்துடலாம். 1/x plus 1 இன்டகிரேட் பண்ணும்போது log of x plus 1 கிடைக்கும். இந்த 1/2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1/x minus 1 வந்து log of x minus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல இங்க plus c அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். இந்த எல்லா டேர்மும் லாக்ல இருக்கிறதுனால பிளஸ் log c அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இது எல்லாமே லாக் அப்படின்னு இருக்குல்ல, அதனால இவங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து இந்த இடத்துல பவர் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இதை வந்து மேலே எடுத்துட்டு போய் நம்மளால பவர்ல எழுதிக்க முடியும். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இது பவர்ல எடுத்துட்டு போனோம். இவங்க கிட்டேயும் ஒரு 1/2 இருக்கு, இவங்க கிட்டேயும் ஒரு 1/2 இருக்கு. ஸோ நம்ம பவர்ல எடுத்துட்டு போகும்போது இது டெஃபினட்டா ரூட்ல தான் வரும். அதுக்கு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, இவங்களுக்கு கீழே டினாமினேட்டர் எதுவும் இல்லை, இங்கேயும் டினாமினேட்டர் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இதை பை 1ன்னு எடுத்துட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. 1 2 2 1 எல்சிஎம் 2 தான் வரும். இங்கே 2 இல்லாததுனால மேலே 2 மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால இந்த டேர்ம் அப்படியே வந்திருக்கு, இதுவும் அப்படியே வந்திருக்கு. ஏன்னா இங்கே 2 இருக்கு. இங்கே 2 இல்லாததுனால இங்கே 2 என்ன இருக்கும்? மல்டிப்ளை இருக்கும். இந்த டிவைட்ல இருக்க 2 அங்கே போனால் 2y is equal to எழுதிக்கலாம். எப்பவுமே வந்து லாக்ல இங்க முன்னாடி டேர்ம் இருந்துச்சுன்னா இதை நம்மளால எப்படி எழுதிக்க முடியும்னா பவர்ல எழுதிக்க முடியும். அதாவது இங்க a டைம்ஸ் லாக் b அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால லாக் ஆஃப் b டு த பவர் a அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஏன்னா இங்க 2 இருந்துச்சுல, அது இங்க வரும்போது ஸ்கொயர் ஆயிருக்கும். இங்க வந்து லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அடுத்து லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட முன்னாடி டேர்ம்ஸ் இல்லை. இந்த 2 மட்டும் மேலே எடுத்துட்டு போய் லாக் ஆஃப் சி ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டுடலாம். போட்டாச்சு. பேசிக் என்ன தெரியுமா? இப்போ லாக் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னு இருந்ததுன்னா லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு நம்ம எழுதுவோம். சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் லாக் சியும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாக் ஆஃப் இவங்க ரெண்டு பேரும் அடிஷன்ல இருக்கிறதுனால அவங்கள மல்டிபிள் எழுதிட்டு இது மைனஸ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல சின்னு போடுவோம். இதுதான் லாகோட ரூல். அடிஷன்ல இருக்கவங்க வந்து மல்டிபிள்ல வருவாங்க. மைனஸ்ல இருக்க டேர்ம்ஸ் வந்து எங்க வரும்னா டிவிஷன்ல வரும். ஸோ அதை தான் நம்ம இங்க எழுதிக்க போறோம். அப்ப 2y is equal to அப்படின்னு எழுதிட்டு, ஸோ இதுல இந்த டேர்ம் இது 3 பேரும் பிளஸ்ல இருக்காங்கல்ல, அப்ப இவங்களோட டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிடும். எக்ஸ் பிளஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 இந்த சி ஸ்கொயர் இவங்க எல்லாம் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை வந்துருவாங்க. இது மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் டினாமினேட்டர்ல வந்திருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷன்ல இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியா பண்றதுக்காக நான் இந்த லாக்ன்றதை வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். அப்போ இது இ டு த பவர்னு வந்துடும். அதாவது டேக் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட் பண்றோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லாக் இங்க வந்தா இ பவர் 2y. இதான் நம்மளோட கொஸ்டின். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இந்த சி ஸ்கொயர்டும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் இருக்கு. இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கொஸ்டினோட கிவன்ல y is equal to 0 and x is equal to 2னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். முதல்ல y-யோட பிளேஸ்ல 0, இங்க 0 போட்டுடலாம். 2 into 0 0ன்னு வந்துடும். எக்ஸ் வர இடத்துலலாம் இந்த 2, அப்போ இங்க ஒரு 2 ஸ்கொயர், இந்த டினாமினேட்டர்லயும் ஒரு 2 ஸ்கொயர்னு போட்டுருங்க. எனிதிங் பர் 0 1 தானே, அப்போ இ பர் 0 1 ஆயிடும். 2 ஸ்கொயர்னா 4, 4 minus 1 3, கீழே வந்து 2 ஸ்கொயர்ட் வந்து 4, இங்கே சி ஸ்கொயர்ட் மட்டும் இருந்திருக்கும். நமக்கு சி ஸ்கொயர்ட் தான் வேணும். இங்கே மல்டிபிள் இருக்க 3/4 அந்த பக்கம் போனால் 4/3 ஆயிடும். அப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு வந்திருக்கு? 4/3ன்னு வந்திருக்கு. இதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 2y is equal to இதுல சியோட வேல்யூ நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு சி ஸ்கொயர் மட்டும் தானே வேணும். அப்போ சி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 4/3ன்றதை நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிடணும். y is equal to ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா இங்க மல்டிபிள் இருக்க இந்த 2 அங்கே போனால் டிவிஷனுக்கு போகும். ஸோ 1/2 ஆஃப் லாக் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இந்த சி ஸ்கொயர்டை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 4/3 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.